மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஒரு மிக பெரும் தடை என்ன என்று சொன்னால், மற்றவர்கள் என்னை புண்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரு உணர்வு. அன்றாட வாழ்விலே பலரிடமிருந்து இதை நான் கேட்கிறேன். நான் நன்றாக செய்து கொண்டிருந்தேன், பிறர் என்னை குறை கூறி இப்படி என் மனதை கெடுத்து விட்டார்கள், என் மகிழ்ச்சியை கெடுத்து விட்டார்கள் என்று. நண்பர்களே, இப்படிப்பட்ட நமக்கு இதோ நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அருமையான ஒரு சொற்றொடரை சொல்லி நமக்கு அறிவுறுத்துகின்றார். Nobody can hurt my heart without my permission. அவர் கூறுகிறார், என் அனுமதியின்றி என் மனதை யாரும் புண்படுத்த முடியாது. அப்படியா? ஆனால் அன்றாட வாழ்விலே நாம் சொல்லுகிறோமே, நான் நிம்மதியாக இருந்தேன், இந்த மனுஷன் வந்து சேர்ந்தான், அல்லது இந்த மனுஷன் என்னை சந்திச்சான், அதனால் என்னுடைய அந்த மகிழ்ச்சியே போய்விட்டது. இங்கே வராமல் இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், அவன் வந்ததுனால்தான் எல்லாமே கெட்டு போச்சு என்று அடிக்கடி நாம் பிதற்றி கொண்டிருக்கிறோமே. இதோ பாருங்கள், மகாத்மா காந்தி இப்படி கூறுகிறார், என் அனுமதியின்றி என் மனதை யாரும் புண்படுத்த முடியாது. அது எப்படி? ஆம் நண்பர்களே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் 1000 பேசலாம், 1000 செயல்பாடுகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடைமுறைகள் எனது உள்ளத்தை சென்று அதை புண்படுத்த, அதை திறந்து விடுவது நான் மட்டுமே தான். அவர்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஏதோ எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அமைதியாக இருந்தால், அவர்கள் செய்வதும் சொல்வதும் என் மனதை புண்படுத்தவே முடியாது. ஆனால் அவர்கள் சொல்வதும் செய்வதும் என் மனதை புண்படுத்த எப்போது முடியும்? என் மனதை நான் அனுமதிக்கும் போதுதான், புண்பட அனுமதிக்கும் போதுதான். பாருங்கள், முக்கியமான வார்த்தை, என்னை புண்படுத்தி விட்டது என்று சொல்லாதீர்கள், இது என்னை புண்படுத்த நான் அனுமதித்தேன் என்று சொல்லுங்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் என் அனுமதியின்றி என் மனதை யாரும் புண்படுத்த முடியாது. இதை நாம் உணர்ந்து வாழ்ந்தோம் என்றால் நம் நிம்மதியை, நமது மனநிறைவை யாரும் கெடுக்க முடியாது. மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரே வழி இந்த கூற்றை நாம் நினைத்து மனதில் கொண்டு அதன்படி வாழ்வதே. என் அனுமதியின்றி என் மனதை யாரும் புண்படுத்த முடியாது, யாரும் என் மனதை புண்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி வாழுங்கள். அப்போது நிறைவு உங்களுடையதே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.